என்னமோ வெளியே சாப்பிட்டது தேச துரோகம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பாடுபட்டாலும் அவங்க உழைப்புக்கு காசு கொடுத்து தானே அரிசி பருப்பெல்லாம் வாங்குறோம். நாம ஒண்ணு அடிச்சு புடுங்கலையே. மத்தவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலனா நான் எதுக்காக என் வயித்துல கண்டதையும் கொட்டிக்கணும்? என் வயிறு என்ன குப்பை தொட்டியா? இப்ப என்ன மாமா, ரொம்ப நாளா பழைய சாதத்துல வடகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம வீட்ல சாதமே மிஞ்சாம இருந்தது. இப்ப மிச்சமானது நல்லதா போச்சு. நான் வடகம் போட்டுட்டு போறேன். சாதம் வேஸ்ட் ஆகாதுல்ல மாமா? அப்பா சாரிப்பா, இதுல ஏன் தப்பும் இருக்கு. நானாவது போன் பண்ணி சொல்லிருக்கணும். என்னமோ பண்ண, இது நம்ம வீட்டுல வழக்கம் இல்ல. பாத்துக்க. குட் நைட். பாப்பா என்ன வந்திக்காது, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்ணிட்டேன்? என்ன கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இது ஒரு பிரச்சனைன்னு ஆள் ஆளுக்கு இப்படி எதுக்கு கொட கொடன்னு கொடையறீங்கன்னு எனக்கு தெரியல. பரவாயில்லம்மா, அதான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு கவிதா சொல்லிட்டால. அவந்திகா, நீ ரூமுக்கு போமா. நட்ராஜ், கூட்டிட்டு போடா. பேச்ச வளர்க்க வேண்டாம், ரூமுக்கு போங்க. மாமா, அத்தை நீங்க இட்லி சாப்பிடுங்க. வேண்டாம் கவிதா, நான் வேணா பிளேட்ல போட்டு மேல கொண்டு வரட்டுமா அத்தை? வேண்டாமா, வேண்டாம். அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை, மாமாக்கு பால். தேங்க்ஸ் கவிதா. எதுக்குடா? வழக்கம் போல அம்மாவை விட்டு கொடுக்காம பேசினதுக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொன்ன உதப்ப. முதல்ல சாப்பிடுறா. ஏவுமா, ஏன் இந்த பொண்ணு அப்படி இருக்கா? பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா, சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா. நல்லது இல்ல, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. என்னோட பிரச்சனையும் அதுதாங்க. இத பத்தி தான் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இத பார், அந்த பொண்ணோட நடவடிக்கை சரியில்லைன்னா அவகிட்ட சொல்லி திருத்து. அதை விட்டுட்டு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு நீ பயப்படுற. அவ சாதாரணமா இப்படி நடந்துக்கலங்க. பொண்ணு பார்க்க போனப்ப நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் அவ இப்படி பண்றா. என்னுமா, அவளை சமாதானப்படுத்துறதுக்காக எப்போ பண்ணி கொடுத்த சத்தியத்தை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமாங்க. அவந்திகா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என் இஷ்டப்படி என்னை இருக்க விடுங்க, அப்படி சொல்லிதானே என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப இப்படி கேள்வி கேட்டா நான் தனி கொடுத்துனதான் போவேங்கிறா. அப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேங்க? எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டை விட்டு என் பையனையும் என் மருமகளையும் போக நான் விட மாட்டேங்க. என்ன சொல்ற? என்ன சொல்றதுங்க? அவ எல்லாத்தையும் சீரியஸா தான் பேசுறா. அதனாலதான் காலையில சண்டை வர மாதிரி தெரிஞ்சதும் நான் அமைதி ஆயிட்டேன். இப்ப கூட நீங்க ஏதாவது பேசி சண்டை ஆயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். அதுக்குதான் அன்னைக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தது பெரிய தப்புன்னு நான் சொன்னேன். இத பாருமா, நம்மளால என்ன முடியுமோ அதை தான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இப்ப பாரு, நீ மட்டும் இல்ல, உன்னோட சேர்ந்து இந்த குடும்பமும் கஷ்டப்பட போகுது. இல்லங்க, இல்ல, அப்படி அவநம்பிக்கையோட பேசாதீங்க. ஆரம்பத்துல அவ இப்படி விட்டு கொடுக்காத மாதிரி தான் தெரியும். மெல்ல மெல்ல என்னோட குணத்தால அவளை மாத்திட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. தயவு செஞ்சு
நீங்க அவ விஷயத்துல அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. சரி சரி, நீ சொன்ன மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க. இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க. நல்லதே நடக்கும்னு நினைங்க. ஷோ திரும்பி அவுட் ஆயிட்டேனா? ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன்னா? ஏண்டா நைட்டு பூரா கேம் விளையாட வேண்டியது, காலையில எழுந்துக்க முடியலையேன்னு அழ வேண்டியது. கொண்டு ஒண்ணு ராஸ்கல். ப்ளீஸ் மா, ஒரே ஒரு கேம் மா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. சரி, ஒரே ஒரு கேம் தான். சரிம்மா. நான் தூங்க போறதுக்குள்ள வந்துடணும். ம். என்னங்க என்ன ஆச்சுங்க? ஒன்றும் இல்லை, என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சும்மா தான். தனுஷ், அம்மா இன்னைக்கு ஹால்ல தனியா படுக்க போறேன். படு. அதுக்கு நான் இப்போ நான் தனியா படுத்துக்க போறேன்னு சொன்னேன். அதான் படுன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் நிஜமாவே தனியா படுத்துருவேன் சொல்லிட்டேன். ஐயோ அப்பா, எப்பவுமே என்ன தானே நீங்க தனியா படுக்க சொல்வீங்க. இப்ப அம்மாவே போய் தனியா படுக்கிறேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியலையா? டேய், இந்த நேரத்துல எதுக்குடா உனக்கு இந்த மாதிரி பேச்சு? படா, குடு. அப்பா குடு. படா. அப்பா, என்ன எப்ப பார்த்தாலும் வயசுக்கு மீறின பேச்சு தான் உனக்கு. எதுக்குங்க இப்ப பையன்கிட்ட போய் கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, வழக்கத்துக்கு மாற யோசனையாவே இருக்கீங்க இன்னைக்கு. இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அந்த அவந்திகா பேசினத என்னால மறக்கவே முடியல. இத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கும் தாங்க அவ பேசினத நினைச்சா வருத்தமா இருக்கு. இது என்ன முதல் தடவையா? ஏற்கனவே உங்க மேல சந்தேகப்பட்டு உங்களை அசிங்கப்படுத்தல? அதுக்கப்புறம் அண்ணி வந்து அவந்திகா கிட்ட விளக்கமா சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல. அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது ஒரே தடவையில நிக்கிற மாதிரி தெரியலையே. திரும்ப திரும்ப அந்த பொண்ணு பேசுறதும் அது அக்கா காதுக்கு போறதும் நல்லவா இருக்கும்? அந்த பொண்ணே திருந்தினாதாங்க இதுக்கெல்லாம் வழி பிறக்கும். அப்புறம் மறந்தே போயிட்டேன். மத்தியானம் அண்ணி போன் பண்ணிருந்தாங்க. அப்படியா? அக்கா போன் பண்ணிருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? சாப்பாட்டுக்கு வர சொல்லிருந்தேனே, ஏன் யாருமே வரலன்னு கேட்டாங்க. அதான் அக்கா. அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோமா நினைக்கிற மனசு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமா, நீ என்ன சொன்ன? நான் என்னங்க சொல்றது? இனி அங்க போக வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணத நான் சொல்லவா முடியும்? அவர் ஆபீஸ் வேலையா வெளியே போயிட்டாரு. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு போய் சொல்லிட்டேன். அக்காக்கு எதுவும் சந்தேகம் வரலையே? இல்ல இல்ல, சந்தேகம்லாம் ஒண்ணும் வரல. ஆனா எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்க முடியும்? நாளைக்கு விடிஞ்சதும் மறுபடியும் அண்ணி கூப்பிட போறாங்க. அப்ப என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? ஒண்ணு, இத நாம அண்ணி கிட்ட சொல்லணும். இல்லைன்னா நம்ம கோவத்தை அப்படியே மறைச்சிட்டு எப்பவும் போல அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும். ரெண்டும் இல்லாம நாம இப்படி இருக்கிறது சரியில்லைங்க. எப்படி சுசிலா? எப்படி? அந்த பொண்ணு சுருக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சாப்பாட்டுக்கு அலையறீங்கன்னு சொல்லிட்டாளே. பிச்சைக்காரங்கன்னு நேரடியா சொல்லல, அவ்வளவுதான். அந்த பேச்சை கேட்டுட்டு இனிமே அந்த வீட்டுல ஒரு வாய் சோறு சாப்பிட்டா அது உள்ள இறங்குமா? நீயே சொல்லு. அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு தான் இது. அதுலயும் அக்கா உப்பு போட்டு தானே பரிமாறுறாங்க. சூடு சொன்ன எனக்கும் இருக்குல்ல சுசிலா? கரெக்ட் தாங்க. அதுக்காக அங்க போகாமலே இருந்துட முடியுமா? முடியவே முடியாது சுசிலா. அந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டு படியேறி என்னால சோறு திங்க முடியவே முடியாது. அதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, இந்த மனுஷன் பேசுறத பார்த்தா நம்ம வருமானத்துக்கே ஆப்பு வச்சிருவாரு போல இருக்கே. இனிமே அந்த வீட்ல இருந்து எதையும் சுரண்ட முடியாது போல இருக்கு.
அம்மாமா இனிமே நீங்க வட்டிக்கு விட்டுறது அவ்வளவுதான் போல இருக்கு. டேய் அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம இருடா. ம், போன தடவையாவது அவந்திகாக்கு அந்த வீட்ல இருந்து யாரோ உங்க அப்பாவுக்கு தகவல் கொடுக்கறாங்கங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லையே. திடீர்னு சோத்த திங்க வந்துட்டோம்னு அவ குறிப்பா கேட்கறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எனக்கு என்னமோ உங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க 2 பேரும் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணீங்களா? இந்த பண வியாபாரம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி ஏதாவது அந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? அந்த அவந்திகா அதை பார்த்துட்டாளா? சொல்லுங்க. சாரிமா. என்னடி அவன் ஆமான் தலையாட்டுறான், நீ இல்லன்னு தலையாட்டுற? என்னடி நடக்குதுங்க? ஏய், எந்திரிடி. எந்திரிடா. எந்திரி, எந்திரிடா. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கோக்குமாக்கு பண்ணிருக்கீங்க. அத அந்த பொண்ணு பார்த்திருக்கா. உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. 4 சப்போட்டா பழம் தான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு தான் அந்த பொண்ணு அந்த பேச்சு பேசுறா. பக்கி பக்கி பண்ணாட பண்ணாட. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதை தான் செய்வியா? ஏங்க 4 பழம் தாங்க. பேசாத பேசாத. மனுஷன்னா ரோஷம் வேணுண்டி. கடைசி தடவையா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இனிமே அந்த வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் அங்கிருந்து ஒரு துரும்ப கூட இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அதையும் மீறி எடுத்துட்டு வந்தீங்க, அப்புறம் உங்களால அந்த வீட்டுல ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. ஜாக்கிரதை, புரிஞ்சுக்குங்க. ஏங்க இப்படி தேவையில்லாம கோச்சு? என்ன சொல்ற? நான் சொன்னது சொன்னதுதான், ஞாபகம் இருக்கட்டும். போய் படுங்க, போங்க. வாசனை நல்லா இருக்குல்ல? 5000 லைக்ஸ் சரவணா ஒரு டப் ஸ்மாஷ் வீடியோக்கு. அப்ப பாத்துக்கோ. என்ன அப்படி பெருசா போட்டுட்ட? ஒரு சாங் பாடுன லைக்ஸ் அப்படியே குவியுது. சரி, அங்கெல்லாம் சாங்ஸ் பாடுனியே, அண்ணனுக்கு ஒரு டியூன் எடுத்து விடு. டியூனு டிவ்வு 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 விரட்டு 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 விரட்டு. அடச்சி, இதெல்லாம் ஒரு டியூனாடா? டியூன்னா அப்படி இருக்கணும். அப்படி இப்ப உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பாட்டு? அந்த பாட்டு அந்த பாட்டு இப்ப கேளு. இப்ப அது 1 2 3. கடல நக்கற போனோரே காணா பொன்னிற போனோரே போய் வரும்போது என்ன கொண்டு வரும்? டேய், ஏன்டா ஒப்பாரி வைக்கிறீங்க? வந்துருச்சுடா. மார்னிங் மார்னிங். கவிதா, கொஞ்சம் காஃபி கொண்டு வா. வந்துட்டான், கொண்டு போய் கொடு. இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அண்ணே, தேங்க்ஸ். அவனுக்கு காஃபி குடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பல் தேய்ச்சானான்னு கேட்டிங்களா? டேய், அவளை சாட்சியா வச்சுதான் நான் பல்லு விளக்கணும். உன்ன மாதிரி மவுத் வாஷ்ல கொப்பளிச்சுட்டு ஊரை ஏமாத்தி தெரியல. கலஸ்டாரம் போட்டுக்கோ போட்டுக்கோ. என்ன கலஸ்டாரம்? டேய், கை தட்டதெல்லாம் இருக்கட்டும். நீ கடைசி எப்படா குளிச்ச? டேய், கல்யாணம் தண்ணி குளிச்சாண்டா. நீ குளிச்சு 2 நாளா இருக்காது? டேய் ப்ளீஸ்டா, முதல்ல போய் குளிச்சிட்டு வாடா, போடா. சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டே? ஏ கவிதா, நான் வந்துட்டேன்ல, போ போய் காஃபி எடுத்துட்டு வா. இந்தா, நீ காஃபி குடி. ஐயோ, அக்கா காஃபி கேட்டாங்க. இதை நான் அவங்களுக்கு கொடுத்துறேன் அத்தை. வேண்டாம், அதனால என்ன? இந்தா, இந்த காஃபி அவளுக்கு கொடுத்துட்டு நீயும் அவள மாதிரி ஜாலியா இரு. பேப்பர் படி, டிவி பாரு, மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன். அத்தை, டிஃபன் வேலையெல்லாம் இருக்குல்ல, அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேனே. இதோ இப்ப லக்ஷ்மி வந்துருவா. நீயும் அவந்திகா வயசு தானே, அவள மாதிரி சந்தோஷமா இரு. இப்பவே கிச்சனை கட்டிக்கிட்டு அழ வேண்டாம். இல்லத்த, நான் பேப்பர்லாம் அப்புறம் படிச்சுக்கிறேன். சொன்னா சொன்னதை செய்யணும். ஓகே, போங்கறேன்ல. சரிங்க அத்தை. அக்கா, காஃபி.
சரி படி அப்பவாவது உன்னுடைய ஜெனரல் நாலேஜ் வளருதான்னு பாப்போம். வந்துட்டியா லக்ஷ்மி? அம்மா என்னங்கம்மா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. என்ன அநியாயம்? வர்ற வழியில வெளியில என்ன பார்த்த? வெளியில இல்லங்கம்மா, நம்ம வீட்டுக்குள்ளதான். நம்ம வீட்டுக்குள்ள என்ன? அது அவந்திகாமா கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்கம்மா. நீங்க அதை கவனிக்கலையா? அதுக்கு என்ன, இருந்துட்டு போட்டுமே. நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள கால் மேல கால் போட்டு உட்காந்தா என்ன தப்பு? அதுக்கு இல்லைங்கம்மா, இப்ப ஐயா வர நேரம். அவர் முன்னால தம்பிங்க கூட கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டாங்களேம்மா. அதுக்குள்ள எந்திரிச்சிட்டு பேப்பர் படிச்சு முடிச்சிட்டியா? எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன கவிதா? அத மாமா. மாமா குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பேப்பர் படிக்கிறீங்களா இல்ல இங்கிலீஷ் பேப்பரா? சரி இந்தாங்க இதையே படிங்க. மாமா அப்படியே ஒரு நிமிஷம் அந்த ரிமோட்டை எடுத்து கொடுக்குறீங்களா? நான் டிவி பார்க்கணும். அப்பா ரிமோட் தானே கேட்டேன், அதுக்கே இவன் இந்த முறை முறைக்கிறான். மாமா நீங்க ஸ்போர்ட்ஸ் பாப்பீங்களா இல்ல நியூஸ் பாப்பீங்களா? உமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அவந்திகா ஒரு நிமிஷம் மேல வாங்க. என்ன நட்ராஜ், நான் இப்பதான் டிவியை ஆன் பண்ணிருக்கேன். மேல வாங்கன்னு சொல்றேன்ல. இந்தா இத புடி. என்ன நட்ராஜ், மார்னிங்கே ரூமுக்கு கூப்பிடுற? ரொமான்ஸ் மூடுக்கு வந்துட்டியா? அப்பா முன்னாடி எதுக்கு அவந்திகா கால் மேல கால் போட்டு உட்காந்தீங்க? கால் மேல கால் போட்டு உட்காந்தனா? மேபி நான் எங்க வீட்ல அப்படிதான் உட்காருவேன். இந்த வீட்ல அப்படி உட்கார கூடாது. பெரியவங்க வந்தா மரியாதை கொடுக்கறது தான் இந்த வீட்டோட வழக்கம். கவிதாவை பாத்தீங்கல்ல, அப்பாவை பார்த்ததும் எப்படி எந்திரிச்சு நின்னா, அதுதான் பண்பு. அப்படிதான் இருக்கணும். அத கூட கவனிக்காம நீங்க படிக்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ஹேய், என்ன இது? இது என்ன வீடா இல்ல மிலிட்டரி கேம்பா? உட்கார்த்துக்கலாம் கூட ரூல்ஸ் போடுவீங்க? சுத்த நான்சென்ஸா இருக்க. எங்க வீட்ல எல்லாம் எங்க அப்பா தோள் மேலேயே கால் போட்டு உட்காருவோம், தெரியும்ல? அதான்
அதான் உங்க அப்பாவோட சண்டை போட்டு மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உங்களால முடியுது. இந்த வீடு அப்படி இல்ல, நாங்களும் அப்படி இருக்க மாட்டோம். இப்ப என்ன சொல்ல வர? எங்க அப்பாவை எதிர்த்து சண்டை போட்டதுனாலதான் நான் இங்க இப்ப உனக்கு பொண்டாட்டியா நிக்கிறேன். தெரியுதா லூசு? இல்லைன்னா எங்க அப்பா கை காட்டின பொறுக்கியை தான் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்ல நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க அப்பா கிட்ட எப்படி இருந்தீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்ல அவந்திகா. இனி நீங்க இந்த வீட்டு வழக்கப்படிதான் வாழணும்.